அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது சிம்மராசி. சிம்மராசிக்காரங்க பொதுவாகவே அன்பு, மரியாதை, தெய்வ பக்தி இது எல்லாமே இவங்கக்கிட்ட நிறையவே இருக்கும். யாரையும் எளிதில் நம்பக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்க தான் நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க. இவங்க கோபக்காரங்க தான். ஆனாலும் இவங்க காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கோபப்பட மாட்டாங்க. நியாயத்துக்காக கோபப்படுவாங்க. யாரையும் அதிகம் புகழ்ந்து பேசவும் மாட்டாங்க. அப்படி புகழ்ந்து இவங்களை யாராவது பேசிட்டாங்க அப்படின்னா உடனே மயங்கிடக்கூடியவங்களும் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க தான். எந்த ஒரு பார்த்து நிதானமாக யோசித்து செயல்படணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துருவாங்க, அதை உடனே செயல்படுத்தணும் அப்படின்னு இறங்கிடுவாங்க. அப்படிப்பட்ட நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைய போகுது, தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது, இந்த ஆனி மாதத்தில் ஆனி மாதம் 5ஆம் தேதியே சனி வக்கரக பயிற்சியும் ஏற்பட போகுது. இந்த வக்கரக பயிற்சி அப்படின்னா என்ன, இந்த வக்கரக பயிற்சினால் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றம் ஏற்படும், சனி பகவான் அப்படின்னாவே அவருடைய ஒரு சின்ன நகர்வு கூட நம்மளுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படும். ஏன்னாம்மா இப்போ சனி பயிற்சியும் இல்லை, குரு பயிற்சியும் இல்லை, எந்த ஒரு பயிற்சியும் இல்லை, நீ திடீர்னு சனி வக்கரக பயிற்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் சனி வக்கரக பயிற்சி ஏற்பட போகுது. அதனால் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா சனி பகவான் நினைத்தாருன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையை தூக்கி விடவும் செய்வார். அதே மாதிரி ஒருவருடைய வாழ்க்கையில் ரொம்ப கீழம் அடிமட்ட தளத்துக்கும் கொண்டு செல்வார் சனி பகவான். அப்படிப்பட்டவர் இப்போ சனி வக்கரக பயிற்சினால நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்ம ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிரகநிலை மாற்றத்தினால என்னென்ன அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார். நினைத்ததை சாதிக்கும் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனி மாத கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சூரியன் விரயஸ்தானத்தில் தன லாபாதிபதி புதனோடு இணைந்து செஞ்சிருக்கிறார். அவர்களுடன் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். இதனால் புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்பட போகுது. கண்டச்சனியின் ஆதிக்கம் ஒரு புறம் இருந்தாலும் கிரகநிலை கொஞ்சம் சாதகமாக இருப்பதனால இந்த மாதம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும். பொருளாதாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக தான் இந்த ஆனி மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. ஆனி 5ஆம் தேதி கும்பராசியில் சனி வக்கரக பயிற்சி ஏற்பட போகுது. கண்ட சனியின் வக்கரகம் பெறுவது உங்களுக்கு நன்மை தான். உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மருத்துவ செலவும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுடைய ராசி 6, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் என்பதனால உத்தியோகத்தில் நீண்டத்தில் ஏதாவது ஒரு பணியில் இடமாறுதல் ஏதாவது கிடைக்கும். சக பணியாளர்களால் ஏற்பட்ட தொல்லை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நிச்சயமாக கைகூடி வரும். இந்த மாதத்தில் அரசு வேலைக்காக இப்போலாம் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, அது ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம். ஏன்னா இப்போ உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கீங்க, புதிய பொறுப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு ஆதாயமும் நல்ல ஒரு தகவலும் உங்களை தேடி வர இருக்கு. அதே நேரத்தில் கலஸ்திராதிபதியான சனி விலகுவதனால குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பம் அப்பப்போ ஏற்படும். ஒற்றுக்கை குறையாமல் பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தான். அதே மாதிரி வீட்டில் சின்ன சின்ன தகராறுகளும் பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பிரச்சனையெல்லாம்
பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து வருகின்ற நாட்கள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு. ஆனி 12ஆம் தேதி கடகராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார். தன லாபாதிபதி புதன் விரயஸ்தானத்திற்கு வரும்போது தன விரயங்களும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமா தான் இருக்கும். அதே மாதிரி நினைத்த காரியம் நடைபெறலையா அப்படின்லாம் சில பேர் ஏங்கி தவிப்பீங்க. ஆரோக்கியத்துலேயும் சின்ன சின்ன தொல்லையாக உண்டு பண்ணும். அதே மாதிரி மருத்துவ செலவுலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளிநாடு சென்று பணிபுரியலாம் அப்படின்னு நீண்ட நாட்களாக விரும்பி இருந்தவங்க கொஞ்சம் வேலை கிடைக்கிறதுல ஒரு சில தாமதம் ஏற்படும். செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் கொஞ்சம் முன் யோசனையுடன் செயல்படுறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்க கல்யாணத்துக்காக முயற்சி செய்தவங்களுக்கெல்லாம் ஒரு சில தாமதம் ஏற்படும். நீண்ட நாட்களாக கடனில் பாதிக்கப்பட்டு இருந்தீங்க கூட கொஞ்சம் கடனெல்லாம் கரெக்டான டைமில் அடைக்க முடியாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கவனமாக இருங்க. மற்றவங்ககிட்ட பேசும்போது பொறுமையாக கடைபிடிங்க. கோபப்படாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஆனி 23ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். இவர் விரயஸ்தானத்தில் வரும்போது தொழிலில் திடீர்னு சின்ன சின்ன விரையெல்லாம் ஏற்படலாம். பங்குதாரர்கள் அச்சுறுத்தல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பயணங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உறவினர்கள் சில பேர்லாம் அவங்கக்கிட்ட பகைச்சிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. வார்த்தைகளை நிதானமாக பேசுறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி கோபப்பட்டவங்க கிட்ட பேசாமல் பொறுமையை கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் அனைத்துமே கிடைக்கும். வாகனங்களை செல்லும்போது கொஞ்சம் கவனமாக செல்வது நல்லது. அதே மாதிரி வாகனங்கள் பழைய வாகனங்கள்லாம் சின்ன சின்ன பழுதுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அரசியலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மேலிடத்துல இருந்து ஒரு சில நிர்பந்தங்கள்லாம் உங்களை கொடுப்பாங்க. அதனால் சின்ன சின்ன மனக்குழப்பெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கவனமாக இருங்க. ஆனி 27ஆம் தேதி ரிஷபராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார். ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். இவர் 10ஆம் இடத்திற்கு வருகையினால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் அடுக்கடுக்காக வரலாம். அதே மாதிரி வாடகை வீட்டில் இருக்குங்க சொந்த வீடு கட்டி குடியேறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே நிறைவேறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கேட்ட இடத்துல இருந்து நல்ல ஒரு சலுகை கிடைக்கும். உயர் அதிகாரிகளால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உயர் அதிகாரிகள்லாம் உங்களை பாராட்டுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு திருப்பங்கள் நிறைந்த மாதமாக தான் இந்த ஆனி மாதம் அமைந்திருக்கு. வியாபாரத்துலேயும் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த சம்பள உயர்வு ஊதிய உயர்வுலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கலைஞர்களுக்கு இது கௌரவம் புகழ் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற ஆனி மாதத்திலேருந்தே நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக படிக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த டைமில் ஒரு சில மறதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. பாடங்களை படிக்கும்போது ஒரு முறைக்கு 2 முறை பாடங்களை கூடுதலாக படிக்கிறது ரொம்பவும் நல்லது. அதனால் உங்களுடைய நினைவாற்றல் அதிகரிக்கும். பெண்களுக்கு இது ஒற்றுமை நிறைந்த மாதமாக தான் இந்த ஆனி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. வருமானம் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். அதே மாதிரி பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் நிறையவே இருக்குது. குடும்பத்துக்குள்ளே மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேமிப்பு கொஞ்சம் உயர்வதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஜூன் 19, 20, 21, ஜூலை 1, 2, 5, 6, 12, 13 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு வாராகி அம்மனை வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு வாராகி அம்மனை வழிபட்டுக்கிட்டு வாங்க. அதுவும் வாராகியை வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அப்படி கோயிலுக்கு போய் வழிபட முடியாதீங்க, வீட்லேயே தினமும் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து அந்த விளக்கில் வாராகி அம்மன் இருப்பதாக நினைத்து வழிபட்டுட்டு வாங்க. அப்படி வழிபடும்போது வாராகி அம்மனுக்கு விருப்பமான நீலம், சிவப்பு, மஞ்சள் நிற உடைகளை உடுத்திக்கிட்டு வழிபடுறது ரொம்ப சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். வாராகி அம்மனுக்கு அர்ச்சனை செய்யும் போது மஞ்சள் நிற பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்கிறதுனால இன்னும் அற்புதமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். வாராகி அம்மனுக்கு பிடித்த மந்திரங்கள் சொல்லி வழிபடுறதுனாலையும் இன்னும் சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ரக பயிற்சியினால் என்னென்ன அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும், எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக பார்த்தோம்.
அதுவும் இல்லாமல் நீங்கள் வாராகி அம்மனை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. அப்படி கோயிலுக்கு போய் வழிபட முடியாதவங்க வீட்லேயாவது நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வழிபடுறது ரொம்ப சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.